வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நேத்திக்கு இன்னொரு 23 அமைச்சர், 23 தான் நினைக்கிறேன் நம்பர், பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. அதை பத்தி நான் இந்த வீடியோல கொஞ்சம் லிட்டில் லேட்டர் அதை பத்தி நான் பேசுறேன், ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்த அமைச்சர்கள் இந்த ரியல் வேர்ல்டுலேருந்து ரியல் வேர்ல்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் தான் சினிமால கொடி கட்டி பறந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. அமைச்சர்களும் என்னமோ சினிமாலேயே இருக்கிற மாதிரியே ஏன் ஆப்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா எங்க போனாலும் கூட ஒரு கேமரா யூனிட், உள்ள போறதுக்கு ஒரு மியூசிக், வெளில வரதுக்கு ஒரு மியூசிக், எல்லாமே ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்னு போட்டு ரீல்ஸ்லயே ஒரு அரசாங்கத்தை நடத்திட முடியுமா? ஏன்னா கம்ப்ளீட்டா இன்டர்நெட்டை டேக் ஓவர் பண்ணி ஆட்சிக்கு வந்தாச்சு. ஓகே, சோசியல் மீடியா எவ்வளோ ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு இந்த எலெக்ஷனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் சோசியல் மீடியா மட்டுமே ஒரு ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகள் நடத்திட்டு போயிட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. நான் சோசியல் மீடியா வேணான்னே சொல்ல மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறது, என்னோட யூடியூப் வீடியோஸையும் மக்கள் பார்க்கறதுக்கு காரணம் சோசியல் மீடியா தான். ஸோ நான் அதை குறை சொல்ல மாட்டேன். பட் அதை எதுக்கு பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம், ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்? ஏன்னா அமைச்சரா இருந்துகிட்டு ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ அது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதுதான் இப்பத்திய புது கல்ச்சரா, தாவேகா அரசாங்கத்தோடைய கல்ச்சரே இதுதானான்னு தெரியல. ஏன்னா சிஎம் ஆபீஸ் உள்ளேயே ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து, செல்ஃபி வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்றாரு. அங்க சிஎம் கிட்ட யார் யார் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க இந்த ஆடியோ முதற்கொண்டு வெளியே வருது. ஆனா அதை பத்தி அவர் கவலையே படல. இது ரொம்ப 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 டேஞ்சரஸ் ட்ரெண்ட். ஏன்னா ஒரு சிஎம்ஓ ஆபீஸ் உள்ள பல மீட்டிங்ஸ் நடக்கும். There's got to be security there. அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்றாருன்னா அப்போ வாட்ஸ் கோயிங் ஆன்? அதனால தான் நான் கேட்கிறேன், இந்த ரியல் டு ரியல் எப்போ வெளியே நிஜமாவே ரியலா இங்க when is the government going to start functioning? ஏன்னா இப்ப திருப்பி அடுத்த நெரட்டிவ், இந்த சோசியல் மீடியா சைபர் கும்பல் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாரும் சேர்ந்து செட் பண்ற அடுத்த நெரட்டிவ் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. இதுதான் அடுத்த நெரட்டிவ். இது தமிழ்ல மட்டும் வரல, இந்த நெரட்டிவ் எல்லா பாஷை இன்க்ளூடிங் உருது வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் சிஎம் ஆகி ஒரு 2 வாரம் கிட்ட வந்திருக்கு. அதுக்குள்ள the next narrative is being set. அப்போ நெரட்டிவ் செட் பண்றதுதான் வேலையா, இல்ல ஆக்சுவலா இங்க கவர்னன்ஸ் என்னன்னு பார்க்க போறதுங்கிறது வேலையா? ஏன்னா அவர் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து லா அண்ட் ஆர்டர்ல எந்த வித மாற்றமும் இல்லை. கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்னும் பெருசா மாறின மாதிரி இங்க இல்லை. ஏன்னா இன்னொன்னு, ஃபேக் நியூஸ் அது நல்லா பரவுது. அதாவது இந்த ஜெனரல் தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 20க்கு மேல தாவேகா கேண்டிடேட்ஸை நிறுத்தி வச்சாங்க, எஸ்சிஸ ஜெனரல் தொகுதியிலன்னு ஒரு நியூஸ் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் வந்துச்சு. கடைசியில எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா தாவேகா ஜெனரல் தொகுதியில நிறுத்தி வச்ச எஸ்சி கேண்டிடேட் ஒரே ஒரு நபர் தான், அவரும் தோத்துட்டார். இதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, யார் என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது யாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க உடனே கேட்கலாம், ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலிருந்தா இந்த மாதிரி அஃபிடவிட் கொடுக்கும் பொழுது தப்பான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் மாறணும் தானே நீங்க வந்திருக்கீங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் தானே நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்ப நீங்களும் அதே விஷயத்த பண்ணா அப்ப நீங்க என்ன 2.0 மாடல் நீங்க தானா? ஏன்னா இந்த ஏஐ விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மீம்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் ஜெனரேட் பண்ணி தப்பான ஒரு புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? தேர் இஸ் ரியல் இன்ஃபர்மேஷன், தேர் இஸ் ரியல் இன்ஃபர்மேஷன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரியல் இன்ஃபர்மேஷன் வெளியே வரத்தான் செய்யும். அது வெளியே வரும்பொழுது அப்ப என்ன ஆகும்? நான் கேட்கறது என்னன்னா, இந்த 1,74,00,000 கிட்ட இருந்த நபர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, ஒரு மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டிருக்கீங்களே, நீங்க கேட்ட மாற்றம் என்ன? குட் கவர்னன்ஸ் தானே. இந்த 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 விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாம, வெதர் இட் இஸ் திஸ் சனாதனம் பிஸ்னஸ் ஆர் திஸ் ஃபேக் நியூஸ் பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ராங் நெரட்டிவ்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு வேணாம். ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு ஒரு ஆட்சி வேணும்னு தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாற்றம் கிடைச்சிருச்சா? நீங்க சொல்லலாம், என்ன மேடம் 2 வாரம் தான் ஆயிருக்கு, நீங்க எப்படி உடனே மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு மாற்றம் நடந்துருச்சு.
2 வாரத்துல திரு செங்கோட்டையன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ரெவென்யூக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அந்த மாற்றம் நடந்துச்சு. டமால். திரு மரி வில்சன் அவர்கள் இப்போ பினான்ஸ் மினிஸ்டரா டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அந்த மாற்றம் நடந்துச்சு. மற்றபடி என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போதைக்கு ஏஐல பல இமேஜஸ், பல வீடியோஸ், பல ரீல்ஸ் இதெல்லாம் தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நீங்க எதிர்பார்த்த மாற்றமா? இல்ல நான் கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கட் பேஸ்ட் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன நடக்குது? அதே கட் பேஸ்ட் அரசாங்கம் தானே. அறிவிச்சிருக்கிற எந்த ஸ்கீமா இருந்தாலும் ஏற்கனவே நடந்த விஷயம் தான். சரி, நான் கேட்கிறேன். இப்போ முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சேர்ல ஒரு டவல் இருந்துச்சு, அதை ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் சொன்னாங்கன்ட்டு அவர் ரிமூவ் பண்ணிட்டாருங்கிறது பெரிய நியூஸா வந்துச்சு. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சர், அதாவது திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், இல்ல கலைஞர் அவர்களாவே இருக்கட்டும், அவங்க சேர்ல எல்லாம் அந்த டவல் இல்லவே இல்லைங்களே. இதை மட்டும் ஏன் why was this blown, magnified? இதை தான் நான் சொல்றேன். ரீல் டு ரியல்ல ரீலாவே இன்னும் இருக்கு, ரியலா இன்னும் மாறல. அப்புறம் இப்போ பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற இந்த அமைச்சர்கள், ஏற்கனவே எடுத்தவங்க, இப்ப எடுத்திருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன, நாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் எதிர்க்கிறீங்களா? do you know why you're saying it? இல்ல இட் இஸ் ஃபேஷனபிள் டு சே இட்ங்கிறதுனால சொல்றீங்களா? பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல இருந்து நாங்க ஃபண்டை வாங்கியே தருவோம். எப்படி வாங்குவீங்க? அதுக்குண்டான சில பாயிண்ட்ஸ் இருக்கு that have to be fulfilled by the state government. இததான் ப்ரீவியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணாததுனால பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல இருந்து ஃபண்ட் வரல. இதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சிருக்கீங்களா? நான் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை தான் தாழ்மையா கேட்கிறேன். இதெல்லாம் தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். அப்போ மாண்புமிகு முதலமைச்சரோட ஸ்கூல் ஒன்று நடந்துகிட்டு இருக்கே சென்னையில, அது சிபிஎஸ்சி ஸ்கூல் தானே. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல 3 லாங்குவேஜ் கற்றுக் கொடுப்பாங்களே, இப்போ அந்த ஸ்கூல்ல விட்டு மூடிடுவீங்களா? எது என்னன்னே தெரியாம பேச வேண்டியது. நாங்க எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறீங்க? இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு தானே பாவம் அந்த 1,74 lakhs மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் நீங்க ஒரு சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த டைம்ல இந்த 3 லாங்குவேஜா 2 லாங்குவேஜான்னு வரும்போது நிறைய பேர் 3 லாங்குவேஜ் வந்தா என்ன தப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுல தப்பு இல்லையேன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஸ்கீம் அப்படி, அந்த பாலிசி அப்படி, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 60s இருந்தே மொழியை வச்சுதான் அரசியலுக்கு வந்ததே. நீங்க அதெல்லாம் மாறி அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் தான் நீங்க வந்திருக்கீங்க அரசியலுக்கு. நீங்களும் அதே மொழி மேட்டர் பேசுறீங்க. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், நீட்டா அபாலிஷ் பண்ணுவோம். சரி, ரைட்டு. எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ஏதாவது சொல்றீங்களா? இந்த பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதான் சொல்றேன், இந்த சினிமா டைலாக் மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது நல்ல கல்ச்சர் இல்லைங்களே. நாட் ஃபார் குட் கவர்னன்ஸ், நாட் ஃபார் த சேஞ்ச் தட் யூ செட் யூ வாண்ட் டு பிரிங். இதனாலதான் நான் இதெல்லாம் நான் கேட்கிறேன். அண்ட் நேத்திக்கு மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள். நேத்திக்கு நான் பார்க்கிறேன் இந்த எக்ஸ் வலைதளங்கள்ல எல்லாரும் போடுறாங்க, வெற்றி, காங்கிரஸுக்கு வெற்றி, 60 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட நினைவு நாள்ல அமைச்சர் அவைக்குள்ள காங்கிரஸ் போகுது. 60 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட நினைவு நாள்ல காங்கிரஸ் சொந்தமா தாவேக்காவோட கூட்டணி வச்சு எலெக்ஷன் ஜெயிச்சு அமைச்சரவைக்குள்ள போகுதா? திமுகவோட கூட்டணி வச்சு எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு தாவேக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டின்னு தெரிஞ்ச உடனே தாவி அங்க போயிட்டு பேக்டோர் வழியா ஒரு என்ட்ரியை பண்ணி இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள போறீங்க. இதை பத்தி பெருமை பீத்திக்கிறீங்களே. காங்கிரஸ்ல இருக்கிற யாருக்குமே திரு சோசாரோட நாடகம் மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லையா? ஏன்னா இப்ப சமீபத்துல மாண்புமிகு முதலமைச்சர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்காரு. நான் சொல்றது இப்ப இருக்கிற முதலமைச்சரை சொல்றேன். திரு பிரபாகரன் அவர்கள் யாரு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு நல்லாவே தெரியும். நான் பிரபாகரன் அவர்கள் செஞ்சது கரெக்டா தப்பா இதுக்குள்ளலாம் நான் போல. அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால பாதிக்கப்பட்ட மக்கள், ஸ்ரீலங்காலேந்து இங்க வந்தவங்க, அவங்க பட்ட பாடு, இதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டும், அதாவது நான் அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவங்க பட்ட அவஸ்தை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த போராட்டம் போது என்ன அவங்க அனுபவிச்சாங்கிறதெல்லாம் அந்த நிலைமையில நம்ம இருந்தா தான் அது தெரியும். நான் அதுக்குள்ள போல. ஆனா திரு பிரபாகரன் அவர்கள் யாரு? முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்திக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? திரு ராஜீவ்காந்தி அவர்கள் எப்படி ஸ்ரீபெரும்புதூரில் இறந்தார்?
இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஒரு வார்த்தை சிஎம் வந்து பாராட்டியிருக்காரு, அதை பத்திலாம் எதுவுமே கண்டுக்காம அப்படியே யூ ஜஸ்ட் பிரஷ்ட் இட் அண்டர் த கார்பெட். அண்ட் ராஜீவ் காந்தி அவர்களோட நினைவு நாள்ல எங்களுக்கு வந்து மந்திரி பதவி கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இப்போ இருக்க காங்கிரஸ்காரங்க யாருக்காவது கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? ஐயோ. அண்ட் ஃபைனலி இந்த அறநிலைத்துறை, இந்த துறை ஏன் இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா இருக்கு தமிழ்நாட்டுல. சோ இருக்கிற வரைக்கும் அதை பத்தி பேசிதானே ஆகணும். அறநிலைத்துறைக்கு திரு ரமேஷ், அதாவது ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்ச திரு ரமேஷ், அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. ஏற்கனவே திரு வெங்கட்ராமன் அவர்களையும் நீங்க அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலயே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஆனா திரு ரமேஷ் அவர்கள் நிஜமாவே ஹிந்து தர்மத்தை மதிக்கிறவரா? தெரியல. ஏன்னா அவர் மதிக்கிறவரா இருந்திருந்தா அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்ட அடுத்த செகண்ட் அவர் வாயிலிருந்து வந்திருக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எல்ஓபி சனாதனத்தை பத்தி பேசினதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கணும். வரல. இதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்ல போட்டிருக்கிற பதிவுகள் எல்லாம் பார்த்தா he seems to be a big follower of ஈவே ராமசாமி நாயக்கர் அலையஸ் பெரியார். இப்போ நீங்க சொல்லலாம், இல்ல நாங்க தாவேக்கால ஏற்கனவே சொல்லிட்டோம், பெரியாரோடைய கடவுள் எதிர்ப்பு கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம், மற்றபடி எங்களுக்கு பெரியாரை பிடிக்கும். இதுவே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த கன்ஃபியூஷன்லயே தான் திரு ரமேஷ் அவர்களும் வாழறாரு. ஏன்னா அவரு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஹீ இஸ் லிவிங் இன் தட் ஆரா. அதனால அவர் பெரியாரை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பல ட்வீட்ஸ் போட்டது எக்ஸ் வலைதளங்கள்ல வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்ல, அவரு ஐ திங்க் ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு போல இருக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி. திருப்பரங்குன்றத்தோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஒரு கோர்ட் ஆர்டரை மீறி ஒரு அரசு செயல்பட்டிருக்கு, அதை பத்தி பேசணுமே தவிர்த்து ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத அமைப்பு, பிஜேபி ஒரு மதவாத கட்சி, இதெல்லாம் தேவையா? சந்தடி சாக்குல அது எதுக்கு நோய்த்தணும்? ஏன்னா திரு ரமேஷ் அவர்கள் அந்த இன்டர்வியூல அப்படிதான் பேசியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த மதவாதம், வாட் இஸ் செக்யுலர், வாட் இஸ் கம்யூனல்? நான் திருப்பியும் கேட்கிறேன். இப்போ மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்ல இருந்து தான் அமைச்சர் வந்து இப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாங்க. நோ ப்ராப்ளம். IUML செக்யுலர், பாரதிய ஜனதா பார்ட்டி கம்யூனல். கரெக்டுங்களா? இதுதானே உங்களுடைய ஐடியா ஆஃப் செகுலரிசம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, திரு ரமேஷ் அவர்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த துறை இருக்கு இல்லையா, ஏற்கனவே ரொம்ப பிரச்சனைகள் நடந்து முடிஞ்ச ஒரு துறை. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் பதவி ஏத்த கையோட யாரும் கேள்வி கேட்கல. சனாதன ஒழிப்பு மாநாட்டுல போய் அவர் உக்காந்தது, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் அப் டு திருப்பரங்குன்றம், இதுக்கு அவர் தலைமையில HRNC டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்ச விதத்தை தான் எல்லாரும் கேள்வி கேட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அறநிலைத்துறை உங்க கையில கொடுத்துருக்காங்க. நீங்களும் இப்படி கன்ஃபியூஸ்டா எனக்கு பெரியாரை பிடிக்கும், ஆனா நான் அறநிலைத்துறை அமைச்சர், RSS மதவாதம், பிஜேபி மதவாதம், எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு இந்து தர்மத்து மேல மரியாதை இருக்கா? இந்து தர்மத்தை நீங்க நம்புறவரா? ஆர் யூ அ பிராக்டிசிங் சனாதனி? இதை தான் நான் கேட்கிறேன். திரு ரமேஷ் அவர்களை நான் கேட்கிறேன். அவர் என்னை விட வயசுல ரொம்ப சின்னவர், அதனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவர் என்னை விட வயசுல பெரியவராக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். நான் சின்னவர், இன்னைக்குதான் பதவி ஏற்றிருக்காரு. இது ஒரு புது உத்வேகம், உற்சாகம், வாழ்த்துக்கள். ஆனா கன்ஃபியூஸ்டா செயல்பட போறீங்களா, இல்ல ஒரு கிளாரிட்டியோட செயல்பட போறீங்களா? இதுதான் நான் கேட்கிற ஒரே கேள்வி. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்ற மாதிரி தமிழக மக்களும் பாக்குறாங்க, எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.